நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கடகராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் 2026 காணலாம். ஸோ இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு துவக்கத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி மற்றும் லாஸ்ட் 2 மந்த்ஸு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வருவார். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸை காட்டிலும் லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஆஃப் த இயர் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வெஞ்சர்ஸ் எடுக்கணுன்னா இந்த ஜூன், அதாவது மேக்கு அப்புறம் நீங்கள் அந்த எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சாலச்சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலராக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போன்று ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன். இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான். ஸோ உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஸோ நம்ம இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிளானட்ஸ் குரு, ராகு, கேது மற்றும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தை வைத்து இவர்கள் தான் வருட கிரகங்கள். அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதற்கு மிக அதிக அளவே இருக்கக்கூடிய கிரகமாகிய சனி பகவான் முதலாவதாக ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ், ராகு கேது 18 மந்த்ஸு, அதே போன்று குரு பகவான் ஆல்மோஸ்ட் 1 இயர் எடுத்துக்குவார் ஒரு ஹவுஸ்லேருந்து இன்னொரு ஹவுஸுக்கு போவருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சி கிடையாது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ தட் இஸ் வெரி கிளியர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகு கேதுனுடைய பயிற்சி இருக்குது. அது இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 அவங்க பயிற்சி ஆகிறாங்க. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார்கள். ஸோ இது ஒரு டிரான்சிட். ஸோ மெயினாக நம்ம பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய பயிற்சி இந்த வருடத்தில் குரு பகவானுடைய நகர்வு பார்த்திங்கன்னா 2 கட்டங்களில் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த வருடம் துவங்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்குள்ளே உச்சபலம் அடைய போகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 31, 2026 அவர் அதிசாரமாக, அதாவது இன் அ ஃபாஸ்ட் மோஷன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது தனஸ்தானத்திற்கு செல்ல உள்ளார். ஸோ அதிசாரமாக. ஸோ அந்த பர்டிகுலராக இந்த இயர் ஃபுல்லாகவே கடைசி 2 மாதங்கள் குரு பகவான் உங்களுடைய ராசியில் 2ஆம் வீட்டில் தான் இருப்பார். ஸோ இதை வைத்து முதலாவதாக குரு பகவானுடைய பயிற்சியை வைத்து நாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் எப்படி இருக்குன்னா, உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். நிறைய சுப செலவுகளை கொடுப்பார். குரு பகவான் ஒரு சுபகிரகமாக இருப்பதினால் அவர் நிறைய சுப செலவுகள், நிறைய எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு ஆஸ்பீஷியஸ் திங்ஸ், நிறைய செலவுகள் கொடுப்பார். அந்த 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், ஸோ சுகஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ அப்படி செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும். அதே போன்று 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ அதனால் நிறைய லோன் ரீபேமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து நிறைய ஒரு லோன் பேர்டன் இருக்குன்னா இன்னொரு இடத்துலேருந்து வாங்கி அந்த லோனை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன லோன்ஸ் எல்லாமே கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸ்டில் பெரிய ஒரு டெபிட் இருக்கும். பட் இருந்தாலும் அதை ஒரு ஈஸி ப்ராசஸாக நீங்கள் பாருறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை அவர் 12ஆம் இடத்துலேருந்து பார்வையிடுவதனால் சிறு அவ்வப்போது பார்த்திங்கன்னா சிறு செலவினங்கள், வீண் செலவினங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா ஒரு பணி செய்யக்கூடிய இடத்துல சில ஒரு இறுக்கமான சூழ்நிலை, அதே போன்று பார்த்திங்கன்னா ஒரு அன்ப்ரெஸ்டீஜியஸ் சிச்சுவேஷன்ஸ் வரும். ஒரு அனுகூலமற்ற ஒரு நிலைமை அங்கே ஏற்படும். அதே போன்று உங்களுடைய ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும், ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், ஸோ உங்களுடைய அப்ரைசல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு தொய்வான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஃபஸ்ட்டு மே மாதம் வரைக்கும், ஜனவரி 2026 மே மாதம்
அந்த 2026 வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சுமாரான ஒரு காலகட்டமாக விளங்கும். ஏன்னா குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு ஒரு விதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதற்கப்புறம் 2/6/2026 குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிறார். ஸோ உங்களுடைய ராசியில் தான் குரு பகவான் வந்து உச்சபலம் அடைவார். ஸோ குரு பகவான் அதிக பலம் பெற்று உச்சபலம் அடைவது உங்களுடைய ராசியில் தான். ஸோ 12 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களோட ராசியிலிருந்து குரு பகவான் வந்து உச்சமடையும் பொழுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 25 இயர்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 37-40 இயர்ஸில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு 25 இயர்ஸ் இருக்கும்போதே உங்களுக்கு சில எய்ம்லாம் இருந்திருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா வேறு ஏதாவது எய்ம்ஸ், ஒரு அப்ராட் போகணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அந்த எய்ம் வந்து இந்த தருணத்தில் எப்பப்பெல்லாம் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை கடக்கும்போது உச்சபலம் பெற்று கடக்கும் பொழுது அந்த வாய்ப்பினை நீங்கள் வந்து தவறாமல் நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எஸ்பெஷலி ஃப்ரம் த மந்த் ஆஃப் June 2 till October 31 of 2026. ஸோ இந்த ஒரு 5 மாத காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ உங்கள் ராசியில் வந்து அவர் உச்சபலம் அடையும் போது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பயணம் செய்வார். ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் வந்து பயணம் செய்யும் பொழுது நிறைய, அதாவது உங்களுக்கு எதிர்ப்பு ரீதியான விஷயங்கள்லாம் அடங்கும். அதே போன்று நோயின் ஏதாவது இருக்குது அப்படின்னா, குறிப்பாக இந்த வயதில் மூத்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே போன்று நிறைய கோயில்கள், அதாவது கோயில் சார்ந்த இடங்கள், சில தூரதேச பிரயாணங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ராவல் பண்ணிட்டு வர்றது, ஒரு லாங் ட்ராவலிங் போகிறது எல்லாமே நடக்கும். ஏனென்றால் சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ அதனால் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ அதே அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா அவர் பூச நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும். அதே போன்று உங்களுடைய செய்தொழில் நல்ல லாபம் ஏற்படும். உங்களுக்குன்னு ஒரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே உருவாவாங்க. உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு சில சிறப்பு தன்மை வந்து வெளிப்படும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து யுனிக்காக வந்து பேசப்படும். அதற்கான அடித்தளம் எல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபவுண்டேஷன்ஸை வந்து நீங்கள் இந்த தருணத்தில் லே பண்ணுவீங்க. குறிப்பாக பூச நட்சத்திரத்தில் அவர் வந்து ட்ராவல் செய்யும் பொழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் நம்ம வந்து அவர் குரு பகவான் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் எக்ஸாமுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் வெஞ்சருக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு முயற்சி நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தருணத்தில் வந்து உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த பர்டிகுலரான காலகட்டத்தில். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா இந்த 4 or 5 months வந்து அப் டு அக்டோபர் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வருவார். அதன் ரீதியாக இந்த 2ஆம் இடத்தில் வரும்போது அந்த தனக்காரகன் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நிறைய உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளோ இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா ரொட்டேஷ்னல் மணி இருக்கும். நிறையா ரொட்டேஷ்னல் மணி இருக்கும். அதே போன்று நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து சில அமௌண்ட்டெல்லாம் வராமல் இருக்கும். அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு 1 by 1 கிளியரன்ஸ் ஆகும். எஸ்பெஷலி ஃப்ரம் த கவர்மெண்ட் செக்டர். உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் வரணுன்னா லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நிறைய நாள் ஒரு இடத்துலேருந்து வர வேண்டிய ஒரு பணம் வராமல் தங்கு தடையாக இருக்குன்னா அந்த அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பணம் வந்து ஒரு 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த குரு பகவான் அதே போன்று உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்குமே உங்கள் ராசிக்கு 1, 7 மற்றும் 9ஆம் இடத்தை அவர் வந்து பார்வையிடுவார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா
எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ அதாவது வந்து எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கெட்டிங் த சைல்டு, முக்கியமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த தருணத்தில். அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து நன்மையாக நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையான அந்த ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சாலிடாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயமாக வந்து அமையும். அதே போன்று பார்த்திங்கன்னா தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து, இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த 4 மாத காலங்களில் வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நடைபெறும். இது மிக்சடாகவும் நடைபெறலாம், ஏதோ ஒன்றாவது கண்டிப்பாக நடைபெறும். ஸோ இந்த 3 காரகத்துவங்களில் கண்டிப்பாக ஒரு காரகத்துவம் வந்து எது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, எது உங்களுக்கு தேவையோ அது டெஃபினட்டாக நடைபெறும் இந்த தருணத்தில். அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நிச்சயமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை வந்து ரொம்ப துரிதமாக செயல்படும் வகையில். ஏன்னா பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்துல இருக்குது. அதே போன்று அந்த ஒரு மாதம் நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா கேது பகவான் 2ல் இருக்கார். அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் அவர் உங்களுடைய ராசிக்குள்ளே வராரு. ஸோ அது வேறு பலன். ஸோ அது வந்து ராகு கேது பயிற்சி பலன்களில் நம்ம வந்து வீடியோ வந்து வெளியிட போகிறோம். ஸோ இந்த பலனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளாக கடகராசி என்பர்கள் வந்து இந்த அஷ்டம சனி பகவானுடைய பிடியிலிருந்து வெளிவந்துமே அதனுடைய அந்த சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் அந்த ஒரு மேனியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு இல்யூஷன், அந்த ஒரு இல்யூஷனில் தான் இருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய கடகராசி நண்பர்களை கேட்டால் தெரியும், அவங்க வந்து இன்னுமே வந்து அந்த ஒரு அஷ்டம சனி பாதிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டில் தான் அவங்க இருக்காங்க. அனைத்து வகையிலும் ரொம்ப ஒரு விஷயங்களை, அதாவது ரொம்ப ஹேர்டில்ஸை சந்தித்த அதிபயங்கரமான விஷயங்களை எதிர்கொண்டு திரும்பி வந்திருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய கோயில் சேத்திரம், நிறைய விஷயங்கள் ஒரு ரிலீஃப் தருவாருங்க. ரொம்ப ஒரு ரிலீஃப் தருவார். ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் நிச்சயமாக அமையும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்திங்கன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த கேது பகவானுடைய 2ஆம் இடம் சஞ்சாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து போகிறது கொஞ்சம் நல்லது. அதே போன்று பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போன்று இந்த வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில் ஒரு வெளிநாடு வாய்ப்பு, நீங்கள் ஒரு ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, எப்பாவது ஒரு ட்ரை பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களை தேடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ வெரிஃபை பண்ணிங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும். அதே போன்று இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து 5/12/2026 ராகு கேதுனுடைய பயிற்சி, கேது பகவானுடைய ராசிக்குள்ளே வருவார். அதே போன்று ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருவார். ஸோ ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு வரும்போது ஒன்ஸ் அகெயின் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக க்ரோ ஆகும். நிறைய வைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நோக்கி வரும். நிறைய உங்களோட பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லெவலில் இருக்கும். ஸோ உங்களுடைய வெஞ்சர்ஸ் எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வரதுனால கொஞ்சம் அந்த தடுமாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் சம் எக்ஸசைஸ் ஆர் மெடிடேஷன் மாதிரி இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா, எனினும் பார்த்திங்கன்னா நேரமாக அதை உறங்கச் செல்வது, ஒரு ஹெல்த்தியர் டயட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். எஸ்பெஷலி மார்னிங் நல்ல ஹெல்த்தியர் டயட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அதே போன்று நல்ல இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவரின் ஆலோசனைப்படி அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது லிட்டில் பிட் ஆஃப் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு சென்று கொஞ்சம் அமர்ந்து ஒரு மினிமம் ஒரு 24 மினிட்ஸ் ஆகுது ஒரு க்ஷேத்திரம், ஒரு டெம்பிளில் வந்து நீங்கள் இருக்கணும். ஒரு நாளைக்கு என்பது 24 மினிட்ஸ் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீலிங் வந்து நடக்கும். எந்த ஒரு க்ஷேத்திரத்திற்கோ நீங்கள் கோயில்களுக்கு சென்றாலும் மினிமம் ஒரு ½ அன் ஹவர் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இட் வில் ட்ரை டு ஹீல் யூ இன் அ பெட்டர் வே.
ஸோ வந்து டெஃபினட்டாக வந்து ரொம்ப நேரம் இதுக்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த ஹாஃப் ஆஃப் தி இயர். ஸோ உங்களுடைய வழிபாடினை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரனுடைய வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். மேலும் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன், சக்தியம்மன், மாரியம்மன், மாகாளியம்மன் என்று எந்த ஒரு அம்மன் சந்நிதியில் சென்று வழிபாடு செய்து வாருங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில். அதே போன்று சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு சாலச்சிறந்த வருடமாக நிச்சயமாக அமைத்து கொடுக்கும். இந்த கடகராசி என்பர்களுக்கு 2026 எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளால் ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டான இயராகவே இருக்கும் என்று உங்களுடைய வாழ்த்தி, மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பேசும்போது உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.